மிகப்பெரிய சீர்திருத்தங்களை வந்து தன் நாட்டுக்குள்ள வந்து கொண்டு வரார். ஒட்டுமொத்த தேசத்து மக்களுக்கும் ஹெல்த் கேர் சர்வீஸ் வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்குறாரு. விவசாயிகளுக்கு ஃப்ரீயா வந்து டிராக்டரை வந்து கொடுக்குறாரு. விதைகளை வந்து கொடுக்குறாரு. நிலங்களை வந்து சும்மா கொடுக்குறாரு. அல்லது நிலங்களுக்கு வந்து மானியத்தை வந்து கொடுக்குறாரு. இப்படி ஏகப்பட்ட புரட்சிகரமான விஷயங்களை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு இப்ராஹிம் ட்ராரே. தனித்து நின்றா ஒரு காலமும் வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளையும் ஒன்றிணைச்சு ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கா நாடுகளையுமே வந்து இப்போ தட்டி எழுப்பிட்டு இருக்கிறாரு. ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவின் குரலா வந்து அவர் வந்து ஒலிக்கிறாரு. அது அவருடைய பேச்சிலேயே வந்து நம்ம தெளிவா பார்த்துட்டு இருக்கிறோம். எப்பவுமே வந்து புர்கினோ ஃபேசோ அப்படின்னு வந்து அவருடைய சொந்த நாடை மட்டும் பேசவில்லை. ஆப்பிரிக்கா மக்கள், என் நிலத்தினுடைய மக்கள், கருப்பின மக்கள் எவ்வளோ வந்து சங்கடத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க. அதனுடைய மொத்த வேதனையின் வெளிப்பாடாக தான் வந்து இப்ராஹிம் ட்ராரேவை வந்து பார்க்குறாங்க. அதனால தான் வந்து இவர் ஆப்பிரிக்காவின் ஃபிடல் காஸ்ட்ரோ, ஆப்பிரிக்காவின் சேகுவேரா அப்படிங்கிற அளவுக்கு வந்து வர்ணிக்கிறாங்க.